லோ ஃபட்டோஸ் இன்னைக்கு நம்ம கோட் படத்தோட ஒரிஜினல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கோட் படத்துக்கு ஆல்ரெடி நம்மளாவே ஒரு மூவி ஸ்டோரி எழுதி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவியோட 75% வரைக்கும் மேட்ச் ஆயிருந்துச்சு. ஒரு முக்கியமான ஒரு சில சீன்கள் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைஞ்சிருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நண்பா, உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவரோட படத்துலேயே உங்களுக்கு ஃபேவரட் மூவி எது அப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு, அந்த ஸ்குவாடோட ஹெட்டாக இருக்கிறது ராஜீவ் மேனன் அப்படிங்கிறது நம்மளோட மோகன் தான். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவர் எங்கே இருந்தாலும் அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியூஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெயினில் ஒரு டெரரிஸ்ட் கேங்கை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அஜ்மல் ஸ்னைப்பரோட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா அந்த ட்ரெயினுக்கு மேலே வந்து கரெக்டாக ஒரு ஹெலிகாப்டர் இறங்கி அதுலேருந்து ஒருத்தரை மாஸ்க் போட்டு கீழே இறக்குறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு வந்த உடனே நம்மளுக்கு இது யுரேனியமான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். அவரோட மாஸ்கை கழட்டுங்கன்னு சொன்னால் உள்ளே இருக்கிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். அவர் பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணிவிட்டு இது ஒரிஜினல் யுரேனியம் கிடையாது, எனக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு அப்படியே வாய்ஸ் திக்கி பேசுகிற மாதிரி காமிச்சா டக்குன்னு அங்கே உள்ளே வர்றது யாருன்னா நம்மளோட மேனன் மோகன் தான். உள்ளே வந்த உடனே யுரேனியம்லாம் ஒரிஜினல் தான், ஆனால் உள்ளே வந்திருக்க சயின்டிஸ்ட்டு தான் ஃபேக் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அங்கே மாசாக கன் ஃபைட் பயங்கரமாக நடக்குது. நம்ம கேப்டனோட ஃபேஸ்லேயே ஃபைட் பண்ணிட்டு இருக்கவர் அப்படியே அந்த மாஸ்க்கை கழட்டி தூக்கி எறிஞ்சா அது நம்ம தளபதி விஜய் தான், அவரோட பேர் காந்தி. அங்கே நம்மளுக்கு மாசாக உள்ளே ஃபைட் பண்ணிட்டு இருந்தா நம்ம அஜ்மல் கல்யாண் சார் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சைடில் ஜீப்பில் வராரு, அது நம்ம பிரபுதேவா தான். அடுத்து நம்மளுக்கு ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு பிரசாந்தா காட்டுறாங்க, அவரோட பேர் சுனில். நம்ம அஜ்மலோட பேர் அஜய். அவர் கத்துறாரு, சார் இன்னும் 4 நிமிஷத்தில் நம்மளுக்கு ட்ரெயினே வெடிக்க போது, நீங்கள் உடனே யுரேனியம் எடுத்துகிட்டு வெளியே வாங்கினா, டேய் கொஞ்சம் டைம் கொடுறா, மேனனி சேர்த்து தூக்கிட்டு வரேன். அவங்க எல்லோரும் ஷாக் ஆகி, என்னது மேனனா? ஆமாண்டா, யுரேனியத்தை தான் தூக்குறதுக்கு வந்தேன், ஆடி ஆஃபரில் உள்ளே பார்த்தா மேனன் இருக்கான், ஏன் விடுவானே, அவனை சேர்த்து தூக்கிட்டு வரேன், கொஞ்சம் பொறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஃபைட் பண்ணிவிட்டு நம்ம மோகனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அதே சமயம் வெளியே அட்டாக் நடந்தால் நம்மளுக்கு பிரபுதேவோட ஜீப்பை ஷூட் பண்ணால் அவர் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஜம்ப் பண்ணி ட்ரெயினுக்குள்ளேயே வந்துடுறாரு. பிளாஸ்ட் ஆக போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேபியம்மா அந்த யுரேனியம் எடுத்துகிட்டு நீ உடனே இங்கே வா கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம பிரபுதேவா நம்ம விஜயை கூப்பிட்டுட்டு வெளியே போனால், டேய் அவனை அப்புறம் பார்த்துக்கலாம் சொன்னால் கேட்றா வாடான்னு சொல்லிட்டு மேனன் அங்கேயே ட்ரெயினில் விட்டுட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் பாம்பு வெடிக்குது. இவர் அப்படியே ஜம்ப் பண்ணி நம்மளுக்கு ஹெலிகாப்டரில் இருக்க கயிறை பிடிச்சிட்டு வெளியேறாரு. இங்கே மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோடனே நம்மளுக்கு பார்ட்டி ஒன்று தொடங்கட்டமான நல்லா சரக்கை போட்டு ஆட்டத்தை போட்டுட்டு நம்மளுக்கு சைலண்ட்டாக வீட்டுக்கு வந்தால் நல்ல வேலைக்கு தூங்கிட்டான்னு சொல்லி நினைக்கிறேன்னு நம்மளுக்கு ஸ்னேகா தான் ஒய்ஃபு சைலண்ட்டாக போய் படுக்க போனால் அவங்க பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க, எங்கே தண்ணி அடிச்சுட்டு இப்படி வந்திருக்கேன்னா நம்மளுக்கு அப்போ தான் டயலாக்கு, சத்தியமாக இனிமேல் குடிக்கவே மாட்டேன்டான்னு. மறுநாள் காலையில் வெள்ளனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மருதமனை மாமணியே முருகையான்னு வீட்டில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே வீடு ஃபுல்லாக சாம்பிராணியாக மணந்தா அவங்க ஒய்ஃபை எழுப்பி, அம்மா பெட் காஃபி வச்சுருக்கேன் மறக்காமல் குடினா, நைட்டு குடிச்சிட்டு வந்ததுக்கு பிராய்ச்சித்தமா, நீங்கள் தான் அப்படி பண்ணுறீங்க ரைட்டு, காலையில் விடிய 6:30 மணி தான் ஆகுது, அவனை எங்கே குளிப்பாட்டி பட்டையை போட்டு உட்கார வச்சுருங்கன்னு காமிச்சா நம்மளுக்கு விஜய் அவரோட பையனை கூப்பிட்டு குளிப்பாட்டி பட்டையெல்லாம் போட்டு 6:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி உட்கார வச்சிருப்பாரு. அதெல்லாம் படிக்கிறப்ப சீக்கிரம் தான் எந்திரிக்கணும்னு அங்கேருந்து கிளம்பி போனால் காரில் போயிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லைலா. அவங்க தான் பிரசாந்தோட ஒய்ஃபு. காந்தி எங்கே இருக்கீங்க, ஏம்மா என்ன விஷயம்னா கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா, ஸ்ரீநிதியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க பொண்ணு பேர் ஸ்ரீநிதி, ஏம்மா என்னாச்சு சுனிலுக்குன்னா, இருக்காரு ஆனால் நைட்டு சரக்கடிச்சிட்டு வந்துட்டு ஃபுல் போதையில் உட்காந்துருக்காருனா, இவர் நேரம் நல்ல பிள்ளை மாதிரி அங்கே போய் நின்னா, ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆஃபீஸில் ப்ரெஷருங்கிறாரு, நீங்கள் அவர் ஒன்றா தானே வேலை பார்க்குறீங்க, அவரை பாரு எப்படி வெள்ளை எதிர்த்து பிள்ளைய ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறாருன்னு, நீ தான் இருக்கியே குடிகாரா அப்படின்னு திட்டுறாங்க. இவர் இங்கே நம்மளோட காந்தியை முறைச்சி பார்க்குறாரு, ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக பிரசாந்துக்கு ஊற்றியே விட்டுருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டூரிசம் ஆஃபீஸ் மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே நம்மளுக்கு வர்றது ஜெயராம், அவரோட பேர் நசீர். அவங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருக்கு ஹெட்டு. டக்குன்னு அங்கே சீக்ரெட் ரூமுக்குள்ளே போய் உள்ளே வாங்கடான்னு சொல்லிட்டு, உங்களை என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க, யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக யுரேனியம் எடுத்துகிட்டு வாங்கடான்னு சொன்னால் மொத்த ட்ரெயினையுமே பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டால், சார் நாங்கள் வேறு யுரேனியம் தான் சரி எடுத்துகிட்டு வரலான்னு போனோம், அங்கே போய் பார்த்தா திடீர்னு மேனன் இருந்தா, அதனால் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் அட்டாக் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு சார், செஞ்சிருச்சு சார். நான் பிரபுதேவா டக்குன்னு சொல்கிறாரு, சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது,
அங்கே இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கென்யா கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நம்மளுக்கு இதில் மேனும் இறந்து போயிட்டா சார், அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, யுரேனியமாக நாங்கள் ஹெட் ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம காந்தியை கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்களோட டீம் அடுத்த மிஷனுக்கு தாய்லாந்து போக வேண்டியதாக இருக்குது, நீ அந்த வேலையாக இப்போ உடனே கிளம்பி சென்னை போகணும், அங்கே போய் டிக்கெட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீ அதை கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சார் இன்றைக்கி ஈவினிங் என் ஒய்ஃபை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போவேன் சார், அவங்க தனியாக போய் செக்கப் பண்ணிக்குவாங்க, நீ மரியாதை கிளம்பி சென்னை போகிற வேலையை பாருன்னா. அவங்க செக்கப் போகிற டாக்டர் வேறு யாரும் கிடையாது, நம்மளுக்கு சுனிலோட ஒய்ஃபு லைலா தான். அவங்க அங்கே செக்கப்புக்கு போனால் குழந்தையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது, நீ எதை பற்றி கவலைப்படுறேன்னா எனக்கு காந்தியை நினச்சி தான் கவலையாக இருக்குது, அது கொஞ்ச நாளாவே சரியில்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபோன் வந்து அங்கிட்டு எந்திரிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கா செய்கிறா, அதனால் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, இன்றைக்கி அப்படி தான் ஒரு நாள் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு சீனில் அப்படியே ஹைட்லேருந்து இருக்க ஒரு பில்டிங்கில் கரெக்டாக ஹோல் போட்டு அந்த கண்ணாடியை கழட்டிகிட்டு இருக்க சீனு. கரெக்டாக அந்த கண்ணாடியை கழட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஃபோனை ஆனில் வச்சுருப்பாரு, அவங்க ஒய்ஃப் ஃபோன் அடிச்சிடுறாங்க. எங்கே இருக்கீங்க, ஏன் இவ்வளோ காற்று சவுண்டாக இருக்குன்னா, இல்லைம்மா கார் ஜன்னல் திறந்துருக்கு அதனால தான், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே கேட்டால், நான் மல்லிகை ஜாமான் சொல்கிறேன் வரும்போது அதை வாங்கிட்டு வந்துருங்கண்ணா, பேனான்னு பார்த்தா மேலே அந்தரத்தில் இவருக்கு கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம பிரசாந்த். பேனா இருக்காடா, பேனா இருக்கடா சொல்கிறேன்னா, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்புன்னு சொல்லி லிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்மளுக்கு அந்த ரூம்லேருந்து வர்றவங்க ஒரு லேடிஸ் வந்து பார்த்துட்டு, யார் நீ செக்யூரிட்டி இங்கே வாங்க, எவனோ ஒருத்தர் உள்ள நோடைய ட்ரை பண்ணுறான்னு லேடிஸ் வாய்ஸ் கேட்டால், யார் இது லேடிஸ் வாய்ஸ் கேட்குதுன்னா, ஐயோ அது ஒன்றும் இல்லைம்மா நீ வைமா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எனக்கு என்னமோ இவர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் சீக்ரெட் ஏஜென்ட்டில் இருக்கிறது இவரோட ஒய்ஃபுக்கே தெரியாது. அதே மாதிரி இதுங்க செக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அன்னைக்கு நைட்டு இவர் வீட்டுக்கு வரமாட்டார், மறுநாள் தான் வந்தார்னா, இல்லைம்மா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு செஞ்சிருச்சுன்னு இவர் போய் சொன்னால் உடனே நம்மளுக்கு பிரபுதேவாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் இங்கே தாம்மா இருந்தான், நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தூங்கிட்டு இருந்தான், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாம்மா கிளம்பி போனான் அப்படின்னு பிரபுதேவா போய் சொல்கிறாரு. அதை விட ஹைலைட் என்னன்னா, அடுத்து பிரசாந்துக்கு ஃபோன் பண்ணால், அம்மா தூங்கிட்டு இருக்காமா, எதோ அர்ஜென்ட்டாக எழுப்பணுமா, பாவம்மா ரொம்ப டயர்டாக இருக்கான், நீ ஏதாவது முக்கியம்லாம் சொல்லி எழுப்புறேன் அப்படின்னு சொன்னால் மிரண்டு போயிடுறாங்க. இவரோட ஃபோன்லேருந்து பிரசாந்துக்கு அடித்தா, டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் ஒய்ஃப்டை இப்படி சமாளித்து வச்சுருக்கேன்னா, நம்ம ஸ்னேகா சொல்கிறாங்க, அவர் வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சுனானா 3 பேரை நிற்க வச்சு மரியாதையை உண்மையை சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க நீங்கள், இவர் என்கிட்ட எந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு, இவருக்கு எதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொன்னால் அவர் டக்குன்னு இதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாதான்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நாங்கள் ஷார்ட்ஸுங்கிற சீக்ரெட் ஏஜென்ட்டில் இருக்கோம்னா மறுபடியும் பொய் சொல்லாத காந்தி, நேற்று நீ சென்னையில் இருந்ததை பார்த்துருக்காரு எங்கள் அப்பானா, ஓ அங்கேருந்து அதை பார்த்தாரா, அது வேறு ஒன்றும் இல்லைம்மா சர்ப்ரைஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தாய்லாந்துக்கு ஒரு ட்ரிப்பு புக் பண்ணுறதுக்காக போனேன், அது உனக்கு சர்ப்ரைஸாக சொல்லலான்னு பார்த்தேன், பார்த்தியா நீயே கண்டுபிடிச்சிட்டேன்னா. இங்கே நம்மளுக்கு பிரபுதேவாவும் பிரசாந்தும் சத்தம் போகிறாங்க, டி நம்ம தாய்லாந்துக்கு போகிறது எப்படிப்பட்ட மிஷனுக்குன்னு உனக்கும் தெரியும், அங்கே உயிருக்கே கேரண்டி கிடையாது, எவனாவது ஃபேமிலியோடு அங்கே வருவானானா, உங்களுக்கு தான் தெரியும்ல வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவங்களை போய் நல்லா ஜாலியாக டூர்லாம் கூப்பிட்டு சுற்றிட்டு கரெக்டாக தூங்க வச்சுட்டு நைட் இவர் மிஷனுக்கு போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடிட்டேருந்து கார்டு அடிச்சுட்டு அங்கே இருக்க சீக்ரெட் லாஃப்லேருந்து எல்லா எவிடன்ஸையும் கேதர் பண்ணிவிட்டு அங்கேருந்து இவங்க டீமும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. மறுநாள் இவர் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு கரெக்டாக டாக்ஸியில் கிளம்பி போயிட்டுருக்காரு. உண்மையிலே இந்த நாளை மறக்கவே முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு என்ஜாய் பண்ணிவிட்டு இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய டீமே வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. இறங்கி போய் கார் டாக்ஸி டிரைவர் என்னன்னு கேட்க போனால் அவனை ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. நடக்கிறது என்னன்னு நம்ம காந்திக்கு தெரிஞ்சதுனால காரை பயங்கரமாக சேஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. இவங்க ஒய்ஃப் பயந்து கத்துனா இவரோட பையன், அப்பா செம்ம சேசிங்ப்பா, செம்ம ஃபைட்டுப்பா, சூப்பர்ப்பா, வேமா ஓட்டுப்பான்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருக்கான். நம்மளுக்கு ஒய்ஃபையும் குழந்தையும் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அவங்களோட ஃபைட் பண்ணால் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்மளுக்கு பிரபுதேவா வந்து வரிசை 50 பேரையும் ஷூட் பண்ணி இவங்களையும் காப்பாற்றிடுறாரு. நம்ம ஸ்னேகாவுக்கு அவங்க நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிறதுனால ப்ரெக்னன்சி ஒரு மாதிரி பெயின் வந்தோடனே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் நான் பில் செக்ஷனில் பார்த்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் இருடான்னு சொல்லிட்டு அவரோட பையனை தனியாக உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஸ்பைடர்மேன் பொம்மை தான் ஃபேவரேட்டு, அதையும் கையில் கொடுத்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில் கவுண்டருக்கு போயிட்டு வராரு. போயிட்டு வந்து பார்த்தா அவரோட பையனை காணோம். என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் அங்கே ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே காணோன்னொன்னே உடனே அவங்களோட டீம் மொத்தமாக வந்துருச்சு. கேமரா ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அந்த சிசிடிவியை வச்சு அந்த கார் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கார் எங்கே போயிட்டுருக்குன்னு தேடுனா நம்மளுக்கு போலீஸ் எல்லாரும் ஃபோன் பண்ணி உடனே இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. போயிட்டு இருந்த காரு போகிற வழியிலே ஆக்சிடெண்ட் ஆகி அதில் இருந்த எல்லாருமே எரிஞ்சு கறிக்கட்டையாக போய் கிடக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் பையனோட டெட் பாடியோடு சேர்த்து அந்த ஸ்பைடர்மேன் பொம்மையும் கிடைக்குது.
அப்படியே கதறி அழுகிறாரு. இங்கே நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்படா இந்த விஷயத்த ஸ்னேகாட்ட சொல்லலான்னு அப்படியே அழுதுகிட்டே நின்னா அவங்க கேட்குறாங்க, ஏன் காந்தி என்கிட்ட இத்தனை வருஷமாக மறைச்ச, நீ இப்போ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டில் இருக்கேங்கிறத, நீ என்ன செஞ்சாலும் நான் அதுக்கு சரின்னு தானே சொல்லியிருப்பேன், சரி ஜீவன் எங்கன்னு கேட்டால் இவர் அப்படியே கதறி அழுதுட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பொம்பளை பிள்ளை தான் காந்தி பிறந்திருக்கு, நம்ம ஜீவன் எங்கன்னு கேட்டால் அப்படியே விஷயத்த சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயசான காந்தியை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்னேகாவோட வீட்டுக்கு போய் கதவை தட்டினா, சின்ன வயசில் இந்த பிரச்சனை நடந்தோடனே நம்ம ஸ்னேகா இவங்கள்ட்ட கோச்சிட்டு தன்னோட பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வந்து அவங்க தனியாக தான் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. அவர் பொண்ணை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. அவரோட பொண்ணுக்கு இப்போ கரெக்டாக 16 வயசு, அதாவது 16 வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்காங்க. கரெக்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க, ஈவினிங் வந்து நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நம்ம காந்தி கேட்குறாரு, என்ன விஷயம், ஈவினிங் வந்து உங்கள் அம்மாவே வரேங்கிறேன்னா, அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி ஸ்ரீநிதி பர்த்டேயில். ஆமாம்மா, நசீர் சுனில் எல்லாருமே சொன்னாங்க. ரைட்டு, நீ யார் கூட போகிறேன்னா, நான் அம்மா கூடயே போயிடுறேன்ப்பா, 2 பேர் கூடயே வரணும்னு ஆசை தானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, நான் அங்கே வருவேன், நம்ம அங்கே மீட் பண்ணிக்குவோம் அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சுனிலோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி, அவங்களோட 21st பர்த்டேக்கு எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை விட்டு வெளியே வந்த நம்ம காந்தி இமிக்ரேஷனில் தான் இருக்கார். அவரோட பாஸ் நசீர் சொல்கிறாரு, ஏண்டா இன்னும் எத்தனை வருஷம்டா அனுபவம் மேலே கோவமாக இருப்பா, இது ஒரு ஆக்சிடென்ட்ரா, ஏன்டா அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா. இல்லை சார், 5 வயசில் அவள் இறந்து போனான், எங்களால் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல. அவனுக்கு ஸ்ரீநிதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வயசு, இதே இடத்துல அவனுக்கு பர்த்டே கொண்டாடி இருக்கணும் சார், அதை நினச்சிட்டு தான் சரி எனக்கே கில்ட்டியாக இருக்குது, விட்டுருங்க சார், அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டக்குன்னு பிரபுதேவா சொல்கிறாரு, சார் நம்மளுக்கு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்பசியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக போகணுன்னா, நான் ஆல்ரெடி வாசுவை போக சொல்லியிருக்கேன்னா, சார் வாசுக்கு உட முடியல, அவனால் போக முடியாது, அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி அங்கே அனுப்புங்கன்னா, அந்த ஸ்குவாட்லேயே இல்லையானா, எப்பா உன்னை யார் கன்னை தூக்கிட்டு போய் ஃபைட் பண்ண சொல்லல, அங்கே எம்பசியில் சின்ன ப்ராப்ளம், நீ நெகோஷியேட் பண்ணுறதுல பெரிய ஆளுங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும், அங்கே போய் அந்த பிரச்சனையை முடிச்சு விடு, அவனை தான் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரை பொண்ணுகிட்டே சொல்லிட்டு இவர் இங்கேருந்து கரெக்டாக ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே இவர் எம்பசிக்கு போகும்போதே சொல்கிறாங்க, சார் இங்கே உள்ள அரசியல்வாதி தேவையில்லாமல் பேசி வாய விட்டார் சார், அதனால் பெரிய பிரச்சனை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களுக்கும், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கரெக்டாக கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எம்பசிக்குள்ளே ஒரு கூட்டமே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு செஞ்சிட்ருக்கு. அவங்க எல்லாரும் முகமூடி போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்தா அதில் ஒருத்தனோட முகத்தை நம்ம காந்தி பார்த்துட்டாரு. அங்கே இருக்க எல்லாரையும் அடிக்கும்போது சரிக்கு சரியாக இவருக்கு ஈக்குவலாக ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு அவனோட மாஸ்கையும் விளக்கிட்டு பார்த்தா இவர் மிரண்டு போயிடுறாரு. அப்படியே அச்சசலாம் இவரை மாதிரியே இருக்கா. இவர் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருந்த உருவத்தை பார்த்தோன்னே இவர் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. அந்த பையனும் அப்படியே ஷாக் ஆகினா அவங்க 2 பேரும் டக்குன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட டீம் ஆளுக்கு அவரை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க. இவர் அப்படியே கண்ணு கலங்கிட்டு அப்படியே பார்க்கில் உட்காந்துருக்காரு. அங்கே நம்ம சுனில், அதாவது பிரசாந்த் அங்கே வந்துடுறாரு. டேய், எம்பசிக்கு போனதுலேருந்து ஃபோனை அட்டன் பண்ண, நான் மிரண்டு போய் என்னாச்சோ ஏதாச்சுன்னு பயந்து இமீடியட்டாக இங்கே கிளம்பி வந்து உட்காந்துருக்கேன்டா. ஏன்டா ஃபோன் அட்டன் பண்ண, நீ என்ன இங்கே கண்ணு கலங்கிட்டு உட்காந்துருக்கேன்னா, இல்லைடா நான் எம்பசியில் ஃபைட் பண்ணும்போது ஒருத்தனை பார்த்தேன்டா, அவன் எனக்கு பையன் என்னோட ஜீவன் இருந்தால் எப்படி இருப்பானோ அவன் அப்படியே இருந்தான்டானா. ஜீவன் இறந்து போயிட்டா, நம்ம தான் கண்ணு முன்னாடி பார்த்தோம், ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி உளறேன்னா. இல்லைடா எனக்கு புரியுது, ஆனால் உனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல, என்னையவே நான் கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. சரி ஒன்றும் நீ கவலைப்படாத, நான் அந்த குரூப் யார், வந்த கேங் யாரா, அந்த பையன் யாருங்கிற எல்லா எவிடன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த பையனை தூக்குறோம், பேசாமல் நீ நிம்மதியாக போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அனுப்பி விட்றாரு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் வேலையை முடிச்சுட்டு காந்தி வெளியே கிளம்பும்போது அங்கே தூரத்துலேருந்து அவருக்கு அவர் பையன் நின்று பார்த்துட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. அவர் பையன் தானாங்கிற டவுட்லேயே வேகமாக இவர் போனால் அவர் அங்கேருந்து கிளம்பி நடந்து போகிறாரு. சின்ன விஜயை ஃபாலோ பண்ணிவிட்டு இவர் அங்கே நடந்து போனால் அப்படியே ஒரு பாலத்தில் நின்று 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த சின்ன விஜய் கேட்குறாரு, நீ அப்பன் தானே அப்படின்னு கேட்ட செகண்டுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காலில் விழுந்து அழுகிறாரு. டேய், நீ உயிரோடு இருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா 100 வகையாக உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் முடிவு எடுத்திருப்பேன்டா, ஐடியா எடுத்திருப்பேன்டா. ஆனால் நீ உயிரோடு இருப்பேன்னு சத்தியமாக நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா. என் கண்ணு முன்னாடியே கறிக்கட்டையாக தூக்கிட்டு போனாயடா, நீ செத்துட்டேன்னு தான்டா நான் நினச்சேன். நீ எப்படா இங்கே அப்படின்னு கேட்டால், எங்கெங்கேயோ போனேன், எப்படியோ சுற்றினேன், இப்போ இங்கே இருக்கேன், அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரியும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைப்பா, இல்லைன்னா நானே உங்களை தேடி வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்கி அழுகிறாரு. இல்லைப்பா, இதுக்கு மேலே நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னால், சரி ஓகேடா வாடா நம்ம 2 பேருமே இந்தியா கிளம்பி போவோம்டானா. இல்லைப்பா,
என்னால் வர முடியாது, நான் ஃபைசல் கேங்கிற ஒரு பயங்கரமான கேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நினச்சாலும் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக முடியாது, அவன் ரொம்பவே பயங்கரமான ஆள் அப்படின்னு சொன்னால், டேய் உங்கள் அப்பா எவ்வளவு பயங்கரமானவங்கிறத உனக்கு தெரியலன்னு சொல்லி நினைக்கிறேன்டா, இங்கேருந்து உன்னைய கூப்பிடாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்டான்னு சொல்லும்போது அங்கே கரெக்டாக ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அப்போ நான் தான் சொன்னேன் இங்கேருந்து கிளம்புவோம்ப்பான்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து ஓடுறாங்க. கண்டினியூஸாக கன் ஷாட் நடக்குது. அதே மாதிரி பைக்கில் ஒரு பெரிய குரூப்பே இவங்களை தேடிட்டு வந்தால் பறவைகளை அடிச்சுட்டு அவங்களோட பைக் எடுத்துகிட்டு இவரோட பையனை கூப்பிட்டுட்டு அங்கே இருந்த பைக்கில் கிளம்புறாரு. பைக் ஸ்டண்ட் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா அங்கிட்டு இருந்து நம்ம பிரசாந்த் பேசுகிறாரு. டேய் அந்த கேங் யார் என்னங்கிற எல்லா டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கேங் பேர் ஃபைசல் கேங்கா, அந்த பையன் இப்போ எங்கிறப்பா என்னங்கிற எல்லா டீட்டெயிலையும் வாங்கிட்டேன், நீ வந்தேன்னா இன்னும் 1 ஹவரில் அந்த பையனை தூக்கிடலாண்டானா. டேய் பையனை ஆல்ரெடி தூக்கி 1/2 ஹவர் ஆச்சுடா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா, நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்லிட்டு இங்கே அவர் ஃபோனை வச்சா கரெக்டாக டேய் நான் சொன்ன லொக்கேஷனில் தான் நான் நிற்கிறேன், நீ எங்கடா இருக்கேன்னு பைக்கில் ஸ்பீடாக வந்துட்டே இருக்காரு. அங்கே ஒரு வெள்ளை வண்டி நிற்கிது பார், அதை கவனித்து ஏறு அப்படின்னா கரெக்டாக ஒரு வெள்ளை ட்ரக்கை இவர் ஓப்பன் பண்ணுறாரு. டக்குன்னு நம்மளுக்கு பைக்கோடு உள்ளே ஏறுனா இவங்க தேடிட்டு வந்தவங்க அப்படியே விலகி போயிடுறாங்க. நம்ம பிரசாந்த் நண்பா இந்தியா போகலாமா அப்படின்னு இங்கே இந்தியாவில் காமிக்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம ஸ்னேகா வீட்டில் காலிங் பெல் அடிக்கிறத காமிச்சா அவங்க டக்குன்னு கதவை திறந்துட்டு அப்படின்னு மூஞ்சியை திருப்பிட்டு போகிறவங்க ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே நம்மளுக்கு ஜீவனை பார்த்தோன்னே கண்ணு கலங்கி அழுகிறாங்க. ஹாய் அம்மா எப்படி இருக்கேன்னு கேட்டால் அப்படியே அழுதுட்டு நின்னா பின்னாடி இருக்க நம்மளோட காந்தியும் பார்க்குறாங்க. உன் பையன்தான் அப்படின்னு கையை காட்டுறாரு. கண்ணு கலங்கி அழுகிறாங்க. அங்கே அப்படியே அவங்க தங்கச்சி வந்தால் இவ தாண்டா தங்கச்சின்னு சொல்லிட்டு அப்படியே பாச மலையை பொழியிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி வேலையை முடிச்சுட்டு இங்கே ரூமுக்கு வந்து பார்த்தா இவரோட ரூமில் ஒரு ஜாமானமே இல்லை. உங்களோட திருட்டு சிகரெட்லேருந்து எல்லா ஜாமானும் இப்போ வீட்டுக்கு வந்துச்சு, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்மளுக்கு ஜீவனோ அவங்களோட தங்கச்சியை எழுதி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இவங்களை பார்க்குறதுக்கு இவங்க டீமில் இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. நம்மளுக்கு நசீர்லேருந்து சுனிலேருந்து எல்லாருமே வந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு இங்கே வந்த உடனேவே நம்ம ஹீரோயின் ஸ்ரீநிதி, உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் பிளெயின் கேஸ் முத்தம்லாம் இவர் அப்படியே யோசிக்கிறாரு, பாவி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவங்களோட லவ் சின்ன லவ்லேருந்து இப்போ பெரிய லவ்வாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காந்தியும் அவரோட மச்சனே அதாவது நம்ம ஸ்னேகாவோட தம்பி தான் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி 2 பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட தொலைஞ்சு போன மொத்த சந்தோஷத்தையும் என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் நேரில் கூட்டிகிட்டு வந்து விட்ட மாதிரி இருக்கடா, அப்படியே அவனை கட்டி பிடிச்சி கொஞ்சணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெயராம் ஃபோன் அடிக்கிறாரு. காந்தி எங்கே இருக்கேன்னு கேட்டால், சார் இங்கே வெளியே இருக்கேன், சொல்லுங்கள் சார் நான் ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் பேசணும்னா. பரவாயில்ல சார் சொல்லுங்கள் சார், நான் இல்லை நான் உன்ட்டு நேரில் பேசணும், ஃபோனில் இதை பேச முடியாது, நீ உடனே கிளம்பி நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வான்னு சொல்லிட்டு இங்கே பதட்டத்தோட ஃபோனை வைக்கிறாரு. உடனே கிளம்பி இவர் காரில் வந்துட்டு இருந்தா நம்மளுக்கு அதே டைமில் பார்த்தீங்கன்னா அவர் காரில் வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பைக்கில் டெவில்னு ஹெல்மெட் போட்ட ஒருத்தர் வந்து நின்று அப்படியே அந்த கார் கண்ணாடியை தட்டுறான். டிரைவர் ஓப்பன் பண்ணால் அப்படியே காருக்குள்ளே பாம்பை தூக்கி போட்டுறான். அதை பார்த்து அலறி அடித்து ஜெயராம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பாம்புலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இவை விடாமல் கண் எடுத்துகிட்டு பைக்கில் வரட்டினா இவர் நேராக மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. நுழைஞ்சிட்டு காந்திக்கு வேகமாக ஃபோன் அடிக்கிறாரு. காந்தி நீ எங்கே இருந்தாலும் உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி பதறிட்டு ஃபோன் அடித்தா கரெக்டாக கன்னை வச்சு ஷூட் பண்ணால் ஃபோனு மிஸ் ஆயிடுது. அங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷனோட சவுண்டை கேட்டுட்டு இவர் உடனே அங்கே நேராக வராரு. அதே சமயம் அங்கே இருக்கவங்க விட்டாமல் இவரை விரட்டிட்டு இருக்கான். அவர் மெட்ரோ ட்ரெயினில் ஏறினா அவன் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினையே ஃபாலோ பண்ணிட்டு பைக்கில் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து கரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் டோர் ஓப்பன் ஆனா அப்படின்னு ட்ரெயினுக்குள்ளேயும் வந்துட்டான். உள்ளே வந்தால் நம்மளுக்கு ஜெயராம் அப்படி மிரண்டு போய் நிற்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த ஹெல்மெட் போட்ட டெவிலை பார்த்துட்டு நின்னா அப்படியே நம்மளுக்கு பேக் சைடில் காட்டுறாங்க. நம்ம காந்தி நிற்கிறாரு. யாரா நீ எதுக்குடா இவரை விரட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்மளுக்கு டெவிலுக்கும் இங்கே நம்மளுக்கு காந்திக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனால் அவன் ஹெல்மெட்டை கழட்டவே முடியல. 2 பேரும் சேர்ந்து அடித்தாலும் அவன் ஒருத்தனா 2 பேரையுமே அடிக்கிறான். நம்ம காந்தி ஜெயராம் 2 பேரையும் பந்தாடிட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்மளுக்கு ஜெயராமை போட்டும் தள்ளிடுறான். போட்டு தள்ளின செகண்டுக்கு அங்கேருந்து வெளியே கிளம்பிடுறான். வெளியே கிளம்புனா நம்ம ஜெயராம் துடிச்சிட்டு இருக்கவர் நீ அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாரு. இங்கே ஜெயராமை விட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணால் அவன் போட்டிருந்த கோட்டு எல்லாத்தையுமே வேகமாக கழட்டி முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு எல்லோ கலர் டிஷர்ட்டோடு இருக்கான். லாஸ்ட்டாக ஹெல்மெட்டை கழட்டுனா அது வேற யாரும் கிடையாது, நம்மளுக்கு ஜீவன் தான், நம்ம சின்ன தளபதி.
அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு அங்கே ட்ரெயின்லேருந்து ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு சென்னை சூப்பர் கிங்ஸோட டீமே நம்மளுக்கு ரசிகர் பட்டாளம் இறங்கினா அந்த கூட்டத்தோட கூட்டமாக கிளம்பிடுறாரு. இங்கே அதே மாதிரி ஜெயராமோட ஃபோன் கீழே விழுந்துச்சு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைபவ் இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பார். அந்த ஃபோனையும் அவரோட பேக்கையும் டக்குன்னு அங்கேருந்து தூக்கிட்டு அவரும் அங்கே மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டார். அப்படியே பார்த்தீங்கன்னா தளபதி வெர்சஸ் இளைய தளபதி பிகின்ஸ் அப்படின்றாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நசீர் இறந்து போனதுக்கு எல்லாருமே மொத்தமாக வந்திருக்காங்க. அங்கே இவங்க டீமில் இருக்க 4 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒய்ஜி மகேந்திரன் வராரு. அவர் வந்தோடனே கேட்குறாரு, யோ அவரோட சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கேன், எதுவுமே டீட்டெயில்ஸ் செக் பண்ண முடியல, என்ன நடந்துச்சுன்னே புரியலை அப்படின்னு சொன்னால் நம்ம காந்தி சொல்கிறாரு, சார் எல்லாமே கன்ஃபியூசிங் டாட்ஸாக தான் இருக்குது. நம்ம நசீர் சார் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லி ஆகணுங்கிற அர்ஜென்சியில் தான் எனக்கு கால் பண்ணார். ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை கொண்டிருக்காங்க. அதே மாதிரி அவரோட ஃபோன் மிஸ்ஸிங், அவரோட ஃபோனில் ஏதோ டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவே அவங்க திருடணும்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் சார் இருக்குது. நான் மறுபடியும் ஸ்குவாடுக்கு வரேன் சார்னு சொன்னால் நம்மளுக்கு ஒய்ஜி மகேந்திரன் பார்க்குறாரு. என்ன சார் ஸ்குவாடில் இத்தனை வருஷமாக இல்லை, வயசாயிருச்சுன்னு யோசிக்கிறீங்களான்னு கேட்டால், லைன் இஸ் ஆல்வேஸ் பி எ லைன், நீ எப்போ வருவேன் தான் நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம், நீ இமிடியேட்டாக ஜாயின் பண்ணு அப்படின்றாரு. ஆனால் இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே நம்மளுக்கு சின்ன தளபதி அப்படியே ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்றாரு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வைபவ் தனியாக ஒரு ரூமே வச்சு அதில் எல்லா செட்டப்பும் எல்லா இதுவுமே வச்சுருக்காரு. கரெக்டாக அங்கே வர்ற நம்ம சின்ன தளபதி பார்த்தீங்கன்னா அந்த வைபவ்கிட்ட கேட்குறாரு, ஆமாம் ஸ்டேஷன்லேருந்து அடித்த ஃபோன் எங்கன்னு கேட்டால் அது வேற எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சாப்புன்னு அவரை அரைஞ்சிட்டு, அந்த ஃபோன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அவை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி எல்லா எவிடன்ஸையும் வச்சுருக்கான், அந்த எவிடன்ஸ் ஃபுல்லாக ஃபோன்லேயும் இருக்குது, அந்த ஃபோன் எப்படியாவது நம்மளுக்கு கிடச்சாகணும், எங்கேயாவது நீ தேடி கண்டுபிடி, அந்த ஃபோனை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருனா, இல்லை இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ஆனால் நான் உடனே கண்டுபிடிச்சிருவேன்னா. இவர் மிகப்பெரிய ஹேக்கரு. கரெக்டாக நம்மளுக்கு சின்ன தளபதிக்கு ஃபோன் வருது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா டேடுன்னு இருக்குது. அட்டன் பண்ணிட்டு அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டால் அங்கே நம்மளுக்கு மாசான ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு அங்கிட்டு காமிக்கிறது நம்ம மோகனை அப்படியே பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்குன்னா என்ன நடந்துச்சுன்னு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் ஃபைட் பண்ணதை காமிச்சாங்களே ட்ரெயினில், அதே ட்ரெயினில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோகனோட ஒய்ஃபு அவங்களோட 2 பிள்ளைங்களுமே இருந்திருக்கும், அவரோட பையனும் அவரோட பொண்ணும். அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, எவ்வளோ நாளுங்க இப்படியே ஓடிட்டுருக்குதுன்னா, ஏம்மா உங்களுக்கு அதானே இவ்வளோ செய்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடிய சீக்கிரம் இந்த ஓட்ட நின்றோம் அப்படின்னு சொல்கிறத காமிச்சா இங்கே நம்மளுக்கு அப்போ தான் காந்தி உள்ளே வருவார். பயங்கரமான ஃபைட்டு முடிச்சு நம்மளுக்கு ட்ரெயின் பிளாஸ்ட் ஆனதில் அவரோட மொத்த குடும்பமும் அவரோட பையன் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பொழைச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தால், நான் பட்ட பலி இவன் பட்டே தீரணும், காந்தியை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தாய்லாந்துலேயுமே இவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நம்ம மோகன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு லோக்கல் லேடிகிட்ட சொல்லி இவரோட பையனை கடத்த சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இவரோட பையனை மட்டும் செத்த மாதிரியே நம்மளுக்கு சீனும் கிரியேட் பண்ணி விட்டுருப்பாரு. அவங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், இவன் மனசில் பயம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சா உண்மையிலே அந்த சீன் நம்மளுக்கு அவ்வளோ பாவமும் கொடுமையாகவும் இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைங்களை பிச்சை எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு நகத்தை வெட்டுறதோ செய்கிறதோ அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொடுமையை நம்மளுக்கு சின்ன வயசு விஜய் அனுபவிக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் பயம், எதுக்கு பார்த்தாலும் பயங்கிற மாதிரி ரொம்பவே கொடுமையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பையனை பார்த்தீங்கன்னா விரலையே கட் பண்ணுவாங்க, அடுத்து இவரோட விரலை கட் பண்ணுறதுக்காக உட்கார வச்சுருந்தா அவர் பயந்து அழுகும்போது ஜஸ்ட் மிஸ்னா அவங்களை எல்லாரையும் ஷூட் பண்ணிவிட்டு நம்ம மோகன் வந்து அங்கேருந்து இவரை காப்பாற்றிட்டு வராரு. இங்கே காப்பாற்றிட்டு வந்து வீட்டில் வளர்க்குற மாதிரி வளர்த்தா அவர் பயந்துக்கிட்டே இருக்கவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இவர் மேலே பாசம் காட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இது எல்லாமே நம்ம மோகனோட பக்கா பிளானு. அதே மாதிரி நம்ம மோகனோட பையன் பேர் சஞ்சய், அந்த சஞ்சய்ங்கிற பேரை தான் இவருக்கு வச்சு இவரை சஞ்சய்னே கூப்பிடுவார். அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருப்பார், என் குடும்பத்தையே அழிச்சு நம்மளை அனாதை ஆக்குனது காந்திங்கிற ஒருத்தன்டா, அவனை எப்படியாவது கொல்லணும்டான்னு சொல்லியே வளர்த்துருப்பார். இவரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 வயசு 16 வயசு விஜயா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த விஜயை காமிக்கிறாங்க. இனிமே எல்லாத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன், எங்கள் அப்பா வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவர் அப்பயே கேங்ஸ்டராக வளர்ந்து நிற்கிறாரு. இங்கே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு தடவை மோகனை பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு போனால் ஜஸ்ட் மிஸ்ல அவரை தள்ளி விட்டுட்டு, ஏப்பா இப்படி பண்ணுற, என்னப்பா விஷயம்னு கேட்டால்
ஏய், இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்தோம்ல, நம்ம குடும்பத்தெல்லாம் கொன்று நம்மளை அனாதையாக்கினவே அவை கிடச்சிட்டான்டா. அப்போ அவன் என்னப்பா கொல்லணும், நீ ஏன்ப்பா சாகணுங்கிற? உன்னால் முடியலைன்னா சொல்லுப்பா, நான் கொள்றேன்னு சொன்னால் முடியாதுடா. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்னா, அது வேற யாரும் இல்லைடா, உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் காந்தி. அதை கேட்ட உடனே நம்மளுக்கு சின்ன வயசு விஜய் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே எந்திரிச்சு போனால், இதாண்டா பிரச்சனை, அதனால தாண்டா எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியல. இத்தனை வருஷமாக அவனை கொள்றதுக்காக தான் உன்னை நான் தத்தெடுத்தே வளர்த்தேன். ஆனால் அவனே நான் வளர்த்தவனோட அப்பான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிடா உன்ட்ட வந்து உங்கள் அப்பனையே நீ கொல்லுன்னு சொல்லி சொல்ல முடியும்? என்னால் முடியலடா, அதுக்கு பதிலாக நானே செத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்டான்னு சொன்னால், பா அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, அவனை எப்படி போட்டு தள்ளுறதுந்தாப்பா நான் யோசிச்சுட்ருக்கேன். அப்படின்னா என்னடா சொல்கிறேன்னா, நம்ம குடும்பத்தை அனாதை ஆக்கினது அவன். சின்ன வயசில் நீ வந்து என்னை காப்பாற்றலைன்னா அவங்கக்கிட்ட நான் என்ன கஷ்டப்பட்டு போய் எப்படி இருந்திருப்பேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலப்பா. இப்போ உன்னால தான்ப்பா நான் இங்கே இருக்கேன். எனக்கு நீ தான் அப்பா, என்னோட குடும்பம்னா இது தான். அவன் கிடையாது, அவனை கொன்னே தீருவேன். உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா அப்படின்றாரு. இங்கே நம்மளுக்கு அப்படியே காமிச்சா எப்படி பாருக்கு அந்த வீடுனா, பா ஒரே பாச மலையா புளியிறாங்கப்பா. முடியலை, லவ் லவ் லவ், ஐயோ சாமி முடியலைன்னா காந்தி எப்படி பார்க்கானா, அவனோட பாஸ் இறந்துட்டான்ல, ஒரே அழுகையை அழுதுட்டு இருக்கான்ப்பா. நம்ம நினச்ச மாதிரியே அவன் ஸ்குவாடுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டான். எல்லாம் பிளான் பண்ணி தான்ப்பா போயிட்டுருக்கு, நீ கவலையே படாத. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காந்தியோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க வீட்டில் நம்மளுக்கு அஜ்முல்லா அன்றைக்கி வந்திருப்பாரு. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு காந்தியோட டீம்லேருந்து ஃபோன் வருது. சார், நம்மளுக்கு நசீர் சாரோட ஃபோன் ஆன் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னால், என்னையா சொல்கிறேன், எங்கே இருக்க அந்த லொக்கேஷன் என்னங்கிறத ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு அங்கே சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு ஜீவனுக்கும் வைபவ் மெசேஜ் அனுப்புகிறாரு. எக்கடா இருக்க, நம்மளுக்கு அந்த ஃபோன் ஆன் ஆயிடுச்சு, அந்த இடத்தோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளுக்கு அந்த ஃபோன் ஆனில் இருக்குன்னொடனே காந்தி இங்கே ஃபோன் அடிக்கிறாரு. அங்கே நம்மளுக்கு நசீரோட ஃபோனை அட்டன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு. சார், இது என் ஃப்ரெண்டோட ஃபோனு, மிஸ் ஆயிடுச்சு, இந்த ஃபோன் எனக்கு வேணும்னு சொன்னால் மிஸ் ஆயிடுச்சா? அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபோனை அடிச்சுன்னு சொல்லி தெரியுமா? ஓ, நீங்கள் திருடனா? ஆமாயா, திருடன் தான், ஆனால் நேர்மையான திருடன். இந்த ஃபோனு 50,000 ரூபா கொடுத்துட்டு நீ வாங்கிட்டு போ அப்படின்னு கேட்டால், உங்கள் பேர் என்ன சார்னா, என் பேர் சுபாஷ் சந்திர போஸுங்கிறாரு. சார், என் பேர் காந்தி, நான் இப்போ எங்கே வந்து அந்த ஃபோனை வாங்கிக்கணும்னு கேட்டால், காந்தி ஸ்டாச்சுட்டை வந்துரு அப்படின்னு சொன்னால், ஓகே சார் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. ஆனால் எங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லாமையே இங்கேருந்து காந்தி கிளம்புனா அவருடைய அஜ்மனம் கிளம்புறாரு. நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இவர் கிளம்புன செகண்டுக்கு நம்ம ஜீவனும் பார்த்தீங்கன்னா வைபவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு டக்குன்னு ஏறி குதிச்சு மாடி வழியாக தப்பிச்சு நம்ம வைபவோட கிளம்புறாரு. கிளம்பிட்டு அந்த நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் அடித்தா, ஆமாம் சுபாஷ் சந்திர போஸ் சார், இப்போ நீங்கள் காந்திகிட்ட பேசுனீங்க இல்லையா, 50,000 சொல்லிட்டு அந்த ஃபோனுக்கு நான் 1,00,000 ரூபா தரேன், நான் சொல்கிற இடத்துல வந்து அந்த ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் வேறு லொக்கேஷனுக்கு வர சொல்கிறாரு. நம்ம ஃபோனை ட்ராக் பண்ணிகிட்டே இருந்த காந்தி பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொன்ன காந்தி ஸ்டாச்சுக்கு வரல சார், அவன் கால்பாறைக்கு போகிறான் சார் அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக நம்மளுக்கு திருப்பிட்டு இங்கே யோகி பாபுக்கு ஃபோன் அடித்தா, நான் உங்களை இங்கே தானே வர சொன்னேன், நீங்கள் எங்கே அங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால், யோ உன் ஃப்ரெண்டு நேரம் ஃபோன் அடித்தான், அந்த ஃபோனுக்கு 1,00,000 ரூபா தரேன்ட்டா, டீல் முடிஞ்சு போச்சு, நீ ஃபோனை வைனா. யோ, நேரு ஃபோன் பண்ணானா, தயவு செய்து அவன்கிட்ட ஃபோனை கொடுத்துடாத, அவன் தான் அந்த ஃபோனுக்கு சொந்தக்காரனா கொலை பண்ண கொலகாரன், சிக்குனேன்னா நீயே செத்துடுவ, நான் வந்து போலீஸ் உடனே அங்கே வந்துட்டுருக்கேன், நீ பக்கத்தில் இருக்க மெரிடியன் ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிருன்னு சொன்னால், இவர் அலறி அடிச்சுட்டு வேகமாக மெரிடியன் ஹோட்டலுக்குள்ளே நுழைய போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கரெக்டாக ஃபோன் அடித்து பார்த்த நம்மளுக்கு ஜீவன் பார்த்தீங்கன்னா, டேய் அவன் தாண்டா, அவனை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹோட்டல் மெரிடியனுக்குள்ளே போகிறான். கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் போகணுன்னு அவரோட மொத்த டீமும் உள்ளே நுழையுது. இங்கே நம்மளுக்கு ஃபுல்லாகவே தேடுறாங்க. யோகி பாபா அங்கே எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு அஜ்மல் கரெக்டாக இவரை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே, யோ ஃபோனை குடியா, நான் காந்தியோட ஆள் தான் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கினா கரெக்டாக கொஞ்சம் தூரத்தில் திருப்பி பார்த்தா அங்கே கன்னத்தில் கையை வச்சுட்டு நம்மளுக்கு ஜீவன் உட்காந்துருக்காரு. ஹே ஜீவன், நீ என்னடா பண்ணுறீங்க, என்ன விஷயம்னு கேட்டால், அது வேறு ஒன்றும் இல்லை அங்கிள், உங்கள்கிட்ட ஃபோனை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னால், இவர் கெஸ் பண்ணால் பயங்கரமாக 2 பேருக்கும் சண்டை. அங்கே பக்கத்தில் ரூமில் போட்டு அடைச்சிட்டு 2 பேருக்கும் மாசான ஃபைட் நடந்தால் நம்மளுக்கு காந்தி அங்கே பக்கத்துலேயே தான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரூமுக்குள்ளே இவர் கவனிக்கவே இல்லை. அங்கே அடித்து அஜ்மானை கொண்டுட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு இவர் வெளியே கிளம்பிட்டார். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அங்கே போகிற ஷர்ட்டை மட்டும் பார்த்துட்டு, ஏய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே விரட்டுறாரு. விரட்டி போனால் இவர் டக்குன்னு ஷர்ட்டை கழட்டிட்டு அங்கே பப்புக்கு பக்கத்தில் ஸ்ரீநிதி வந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே கிஸ் கொடுத்துட்டு நின்னா இவர் டக்குன்னு ஷோல்டரை தட்டினோடனே, அப்பா நீங்கள் இங்கே, ஏய் நீ என்னடா பண்ணுறீங்கன்னா, இல்லைப்பா ஸ்ரீநிதியை பார்க்க வந்தேன் செஞ்சேன்
அப்படின்னு கேட்டால் சரி இங்கெல்லாம் இருக்காதா உடனே கிளம்பிப்போன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்மளுக்கு காந்திக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் அஜய் சார் இங்கே இறந்து கிடக்கிறாரு, யாருக்கு ஒன்றானே தெரியலனா. இவர் உடனே அங்கே வேகமாக ஓடி போய் பார்த்தா என் கண்ணு முன்னாடி இருந்தோ 2 தடவை அவனை தப்பிக்க விட்டுட்டேன். இன்னைக்கு என் வீட்டுக்கு என் லஞ்சு சாப்பிட வரலனா அஜய் உயிரோடு இருந்திருப்பான். இது எல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு எனக்கும் புரியலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஜீவன் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளவு நடக்குதுன்னா நம்மளுக்கு பிரபுதேவன் பிரசாந்த் ஷாக் ஆகிட்டு என்னடா சொல்கிறேன்னா, ஆமாண்டா அவன் ஏற்கனவே சொன்னான் அவன் இருந்த ஃபைசல் கேங்குங்கிறவங்க இவனை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனை தேடி அவங்க வந்திருப்பாங்களா செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு காந்திக்கு ஒரு ஃபோன் வருது. சார் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தனை பார்த்துட்டு ரெட் அலர்ட்டில் வைங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, அவன் இப்போ நம்மளுக்கு சென்னை ஹார்பரில் சிக்கியிருக்கா சார். அவன் டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டில் தான் வந்திருக்கான். இருந்தாலும் நம்மளுக்கு ரெட் அலர்ட்டில் வச்சுருந்ததுனால அவனையும் பிடிச்சாச்சு. அவன் கூட வந்திருக்க 10 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கா சார்னு சொன்னால், நீ இப்போ உடனே அங்கே போ, நானும் இங்கே உடனே வர்றேன்னு சொல்லிட்டு உடனே வண்டி ஹார்பருக்கு திருப்பிடான்னு நம்ம பிரசாந்தையும் திருப்ப சொல்லிவிட்டு அங்கே போயிட்டுருக்கதை காமிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வைபவ் ஹார்பர் வாசனை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட ஜீவன் லைனுக்கு வந்தால், என்னடா கப்பல் வந்துருச்சா இல்லையானா, கப்பல்லாம் வந்துருச்சுடா, ஆனால் என்னன்னு தெரில, இன்னும் யாரும் வெளியே வரலடா, நான் வெளியே தான்டா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்னாச்சுன்னு சொல்லி தெரியலையே, சரி நீ அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு ஜீவனோட தங்கச்சி உள்ளே வராங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க வெயிட்டிங்கில், அப்பா ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணுமா, உன் லைனுக்கு வந்து பிஸின்னு சொல்லிட்டு இப்போ என் லைனுக்கு வந்திருக்காரு, இந்தா பேசுனா, இல்லை வேறு எதுவும் இல்லை, சரி நீ இப்போ நான் அப்பாட்ட பேசிக்கிறேன்னா, சொல்லுங்கப்பாண்ணா. வேறு ஒன்றும் இல்லை, உன்னோட ஃபைசல் கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ சென்னை ஹார்பரில் நம்மள்கிட்ட மாட்டியிருக்காங்க. நீ எதுவும் பேனிக் ஆகாத, அம்மாட்ட எதுவும் காமிச்சிக்காத, சொல்லாத, அம்மாவுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது. உன்கிட்டயே முக்கியமான விஷயமா இதை சொல்கிறேன்னு கேட்டால், நீ இப்போதைக்கு அது வெளியே வந்துடாத, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளேயே சேஃபாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணால், இவர் பார்த்துட்டு போய் வைபவ் கடிக்கிறாரு. அங்கே நம்மளுக்கு போலீஸ் பிடிச்சிருச்சாம்டா, இப்போ வரைக்கும் பார்த்தேன்னா நம்மளுக்கு அப்துல்லா அங்கிள் மட்டும்தான் தெரியும், அப்பா அங்கே இருக்காருங்கிறது தெரியாதரான்னு சொல்லி காமிச்சா, அப்போ தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அந்த 10 பேரில் நம்மளுக்கு மோகனும் ஒரு ஆளாக உள்ளே உட்காந்துருக்காரு. வைபவ் பேசிட்டு இருக்கும்போதே, மொத்த போலீஸ் டீம் இங்கே தாண்டா வந்திருக்கு, இப்போ நான் உள்ளே போனால் கண்டிப்பாக நானும் மாட்டிக்குவேன், மச்சான் நீ வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறா செய்டா அப்படின்னு சொல்லி சொன்னால், சைடில் நம்மளுக்கு அவங்க தங்கச்சி இருந்துட்டு ஸ்ரீநிதிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னால், இவர் டக்குன்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணதை காமிச்சா நம்மளுக்கு பிரசாந்துக்கு ஒரு வீடியோ கால் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த வீடியோ காலில் ஸ்ரீநிதியை காட்டுறாங்க. வாயில் பூரா துணி அடைச்சி வச்சு அந்த ஃபோட்டோவை அப்படியே வீடியோ லைனில் வச்சுட்டு, மரியாதையாக நான் சொல்கிறத கேளு, நீ அங்கே ஹார்பரில் பிடிச்சி வச்சுருக்க எல்லாரையும் இம்மிடியேட்டாக ரிலீஸ் பண்ணணும், இல்லைனா 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரிலீஸ் பண்ணலைன்னா 11வது நிமிஷம் உன் பொண்ணோட கழுத்தை துண்டை அறுத்தி எரிஞ்சிருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பார்த்துட்டு போய் காரணி பண்ணாட்டி, என்னடா இப்படி சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னா, நம்ம காந்தி வேகமாக பார்த்தீங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோன் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே ட்ராக் பண்ணி சொல்லுன்னு சொல்கிறாரு. நீ என்னடா இப்போ ஃபோனை ட்ராக் பண்ண சொல்கிற, நம்மளுக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என் பொண்ணை கொன்றுவாண்டானா. இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது, அவங்கள ரிலீஸ் பண்ணால் உன் பொண்ணு உயிரோட விட்டுவான்னு ஏதாவது கேரண்டி இருக்கா, சொன்னா கேளு, ஏற்கனவே 2 தடவை அவனை மிஸ் பண்ணிட்டேன், இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன், நீ தைரியமாயிருன்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு இடையில சண்டையே வந்துடுது. புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு நம்ம பிரபுதேவா வயிறாரு. அதே சமயம் அங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க, நம்ம ஜீவன் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருந்த நம்ம ஸ்ரீநிதி வாயிலேருந்து வேகமாக துணி எடுத்துகிட்டு, சாரி கோச்சிக்காத ப்ளீஸ், உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் தெரியுமா, புரிஞ்சுக்கோ, ஆனால் எங்கள் அப்பாவை உங்கள் அப்பா அங்கே பிடிச்சி வச்சுருக்கான், நீ இங்கே அழுதா மட்டும்தான் எங்கள் அப்பனை ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோ என் லவ்வை அப்படின்றாரு. இவங்க விடாமல் அப்படியே அழுதுகிட்டு இருந்தா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவனு டைம் ஆயிடுச்சு, உங்கள் அப்பனுக்கு கொஞ்சம் கூட உன் மேலே பாசமே இல்லையா, என்னை டென்ஷன் ஏற்றுறானே அப்படின்னு மறுபடியும் அந்த துணியை மறுபடியும் உங்கள் வாயில் திணிச்சு விட்டுட்டு இங்கே மறுபடியும் பிரசாந்துக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. வீடியோ காலில் இருக்கும்போதே ஒரு பாட்டில் உடச்சி, இவ்வளவு தூரம் சொல்லி என் மேலே பயம் இல்லைன்னு அந்த பாட்டிலை வச்சு அப்படியே கழுத்தில் கீறல் போடுறாரு லைட்டாக. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே இவங்க பதறாங்க. நம்மளுக்கு இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை, நீ அழுகாதன்னு சொல்லிட்டு பிரபுதேவா வேகமா அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அப்துல்லாவே அவங்க கூட வந்த 10 பேரையும் உடனே ரிலீஸ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்கள மப்டியில் ஃபாலோ பண்ணுங்க, புரியுதா, ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு போய் அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போனா நம்மளுக்கு இங்கே ட்ராக் பண்ணி ஸ்ரீநிதி இருக்க லொக்கேஷனை அனுப்பிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பார்க் சார்னு சொன்னால், இங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க, ஸ்ரீநிதி புரிஞ்சுக்கோ, நான் உன் மேலே வச்சிருக்க காதல் உண்மையானது, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை, எங்கள் அப்பனை காப்பாற்றுறது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு சரி
இப்போ நான் உன்னை ரிலீஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா நீ அழுதுகிட்டே போய் உங்கள் அப்பன்ட்ட போய் ஜீவன் தான் என்னை இப்படி பண்ணுனா செஞ்சான் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிடுவேலனா? இல்லை, சத்தியமான சொல்ல மாட்டேன் ஜீவன், தயவு செய்து சொல்கிறேன், என்னை நம்பு, என்னை நீ உயிரோட மட்டும் ப்ளீஸ் விட்டுரு இங்கேருந்து. இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு வேறு வழி தெரியல, ஐ லவ் யூடா, என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டான்னு சொல்லி அதே பாட்டிலை வச்சு அப்படியே கழுத்தை அறுத்து விட்டுறாரு. அங்கேருந்து கரெக்டாக இவர் எஸ்கேப் ஆக அவங்க 3 பேர் அங்கே வராங்க. அங்கே வந்த உடனே டேய் நீ போ சுனிலோட தேடுன்னு சொல்லி நம்ம காந்தியை சொல்லிட்டு இங்கிட்ட நம்மளுக்கு பிரபுதேவா தேடிட்டே போனால் கரெக்டாக ஸ்ரீநிதி இருக்க லொக்கேஷனுக்கு அவர் வந்துட்டார். ஸ்ரீநிதியை பார்த்தோன்னே ஸ்ரீநிதி என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்ணத்தை தட்டுனா அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் பெருமூச்சு விட்டு ஒரு செகண்ட் உயிரோடு இருக்காங்க. என்னமாச்சு அப்படின்னு கேட்டால் ஜீவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணுனான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணு கலங்கிட்டு உயிரை துடிச்சிட்டு சொன்னால் ஒரு செகண்டு மாஸ் ட்விஸ்ட் என்னன்னா நம்ம பிரபுதேவா கேட்குறாரு, ஜீவன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு இப்படி என்கிட்ட நீ எல்லா உண்மையும் சொல்கிறியம்மா, இது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு லைட்டாக அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் அந்த ட்ரெயின்லேருந்து உயிர் தப்பிச்சா இங்கே பிரபுதேவா சொல்கிறாரு, டேய் நீ ட்ரெயினில் இருந்தது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த அசைன்மெண்ட்டுக்கே ஒத்துருக்க மாட்டேன், உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன், நீ ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமே அந்த ட்ரெயினில் இருந்த? இல்லை, என் குடும்பத்தை மொத்தத்தையும் காந்தி அழிச்சிருக்கான், அவன் குடும்பமும் இதே மாதிரி அனுபவிக்கணும், அவன் துடிக்கிறத நான் பார்க்கணும்னு சொன்னால் நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், எனக்கு அமௌண்ட்டை மட்டும் மறக்காமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு அப்படின்றாரு. அதே சமயம் தாய்லாந்து வர்றதையுமே இவர் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இவர் பையனை தூக்குன உடனேவே நம்மளுக்கு எல்லாமே பிரபுதேவாவுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கும். இப்போ மறுபடியும் ஆஸ்திரேலியாவை வரான், நீ உன்னோட மிஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜீவனை வர வைக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா தான். எல்லாமே பிளான் பண்ணி நடக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நதீர் டெத்தில் இவர் தனியாக நின்று ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருப்பார்ல இவங்க பேசுகிறத, அது வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு பிரபுதேவா தான் ஃபோன் ஆன் பண்ணி எல்லாத்தையுமே கேட்க வைப்பார். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இளைய தளபதிக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்ருக்கிறது நம்ம பிரபுதேவா தான். அப்படியே உயிரோடு இருந்த ஸ்ரீநிதியை மூச்சு பிடிச்சி கொன்னுட்டு அங்கேருந்து கையில் தூக்கிட்டு வராரு. அதை பார்த்தோன்னே 2 பேர் கதறி அழுகிறாங்க. இங்கே நம்மளுக்கு தூக்கிட்டு வந்தா பிரசாந்த் சொல்கிறாரு, டேய் இதை செஞ்சது எவனாக இருந்தாலும் சரி அவனை என் கையால் நான் கொல்லணும்டா, காந்தி இது நீ தான் பொறுப்பு அப்படின்றாரு. இங்கே நம்மளுக்கு ஸ்ரீநிதியை கொன்னதில் அப்படியே சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீவன் மோகன் அவங்க கேமகோட செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு. அந்த டான்ஸில் ஆடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூட நம்ம த்ரிஷா. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அப்துல்லாவை எல்லாரும் முன்னாடி சரக்குன்னு குத்தி கொண்டா நம்ம மோகனை மிரண்டு போயிட்டு, டேய் என்னடா பண்ணுற சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பா ஒன்றும் பதட்டப்படாதீங்கப்பா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இவனுக்கு காந்தி ரெட் அலர்ட் கொடுத்து வச்சுருக்கான்ப்பா, இப்போ இவனால தான்ப்பா நீங்கள் எல்லாருமே மாட்டினது, அதனால தான்ப்பா இவனை போட்டு தண்டோம்னா எதுவும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கப்பா அப்படின்றாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யோகி பாபு யார்கிட்ட நீ ஃபோன் அடிச்சியோ அவனை எப்போ எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு உடனே கால் பண்ணுன்னு சொல்லியிருந்தா அவர் வைபவ்கிட்ட தான் அந்த ஃபோனே அடிச்சிருப்பாரு. வைபவ் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு இடத்துல பார்த்த உடனே இங்கே நம்மளுக்கு காந்திக்கு ஃபோன் அடிச்சிடாரு. காந்தி அவங்களோட டீமை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அவரோட ரூமை கண்டுபிடிச்சிட்டு அவர் இல்லாதப்ப அவரோட ரூமில் போய் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து இங்கே காமிச்சா இவன் எங்கே போகிறா என்ன பண்ணுறாங்கிறத எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணணும்னு பண்ணுறாங்க. அதே சமயம் நம்மளுக்கு ஹார்பரில் பிடிச்ச அந்த 10 பேரோட கேமரா ஃபுட்டேஜை எடுத்து காட்டுங்கன்னு காமிச்சா அதில் இருக்க நம்ம மேனனை காந்தி பார்த்துட்டாரு. மேனன் இவன் உயிரோடு இருக்கான், இத்தனை வருஷமாக பதுங்கி இருந்துட்டு இப்போ வெளியே வரானா, ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வைபவ் யார்ட்டையோ ஃபோனில் பேசுகிறத காட்டுறாங்க. ஓகே சார், இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறேன், இன்னும் கரெக்டாக 1/2 hourல வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் மேனன்ட்ட தான் பேசுகிறான். மேனனை கையங்களமாக பிடிக்கிறதுக்கு கரெக்டான வாய்ப்பு அப்படின்னு நேராக இங்கே கிளம்பி அவரை வாட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல நம்மளுக்கு காந்தி அவங்க டீம் எல்லாருமே ஒழிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா ஃபோன் அடிச்சு, ஏங்க காலையிலேருந்து நான் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேங்க, ஜீவன் எங்கே போனானே தெரியல, நானும் அடிச்சுட்டு இருந்தால் வெயிட்டிங்கே இருக்கான், தயவு செய்து அவன் எங்கே இருக்கான் என்னன்னு சொல்லி அடிச்சு எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகா பயப்படுறாங்க. ஒன்றும் பயப்படாத அது இவன் எங்கே போனான்னு சொல்லி தெரியல, நான் அடித்து கேட்குறேன்னு வேவேமா இங்கே ஜீவனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சா, டே எங்கடா இருக்கா, அம்மா அவனை காலையிலேருந்து தேடிட்டு இருக்கா செஞ்சிட்ருக்கானா, இல்லைப்பா அது ஒன்றும் இல்லைப்பா இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நம்ம வைபவை பார்த்தா
நம்ம ஜீவனை இங்கே கரெக்டாக காந்தி பார்த்துறாரு. அப்படியே கையாட்டிட்டு ஜீவன் வர்றத பார்த்த செகண்டுக்கு இவர் மிரண்டு போயிடுறாரு. என்ன பதில் பேசுறதுனே தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்தா அங்கே வைபவட்ட கையை காமிச்சிட்டு நம்ம ஜீவன் பேசிட்டு இருக்காரு. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்ப்பா, அப்பா எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாமல் நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பக்கத்தில் மசூதியில் நம்மளுக்கு ஓதுற சவுண்டு கேட்குது. 2 பேரோட ஃபோனையும் அது கரெக்டாக கேட்டா, அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜீவன் மிரட்டலாக கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு நம்மளுக்கு ஃபோனை கட் பண்ணோடனே நம்ம வைபோட்டு சொல்கிறாரு, நம்மளை சுற்று போட்டுட்டாங்க, இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சுப்போ, போலீஸ் நம்மளை ட்ராக் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்ன செகண்டுக்கு அப்படியே போலீஸ் சுற்று போடுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வைபவ் எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனால் நம்ம ஜீவனை இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கே இன்ட்ராகேஷன் ரூமில் வச்சு நம்ம பிரபுதேவா தான் விசாரிக்கிறாரு. மரியாதை உண்மையை சொல்லு, மேனன் நீ சேர்ந்து என்ன பிளான் போட்டிருக்கீங்க செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால், அங்கிள் உங்கள்கிட்ட எல்லாம் நான் பேச முடியாது, காந்தியை வர சொல்லுங்கள், காந்திகிட்ட மட்டும்தான் நான் பேசுவேனா. டென்ஷன் ஆகி போன வந்த காந்தி, டேய் நீ வெளியே போடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மரியாதை உண்மையை சொல்கிறா. என்ன பையன் சொல்லி பார்ப்பேன்னு நினைக்கிறியா, உண்மையை சொல்கிறா அப்படின்னு அறையிறாரு. என்னப்பா சொல்கிற, நீ என்னை காப்பாற்றுவேன்னு நம்பினா நீ சொன்ன மாதிரி தானேப்பா எல்லாம் பண்ணேன், நீ சொன்ன மாதிரி தான் நம்ம பிளான் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நசீரை கொன்னேன், அதே மாதிரி நீ தான் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் அனுப்பின, அஜயும் கொன்னுனேன், அதே மாதிரி நம்ம ஆட்களை ஹார்பரில் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன், அதுக்காக ஓன் பிளான் பண்ணி நான் ஸ்ரீநிதியும் தூக்குனேன், கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி ஏன் மேலே பழைய போடுற, நீ தான் என்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி நினச்சா என்னப்பா இப்படி நடிக்கிற நீயே அப்படின்னு சொன்னால் இங்கே அப்படியே டென்ஷனாகி விஜய் போட்டு அடிக்கிறாரு. நம்மளுக்கு கண்ணாடிக்கு அங்கிட்டு எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருந்தா, சுனில் அங்கிள் நீங்கள் இருக்கீங்களா, எனக்கு ஸ்ரீநிதி லவ்வர், ஸ்ரீநிதி எப்படி நான் கொள்ளுவேன், இவர் தான் அங்கிள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏன் மேலே பழைய தூக்கி போகிறாரு, ஸ்ரீநிதி என் லவ்வருங்கிறது உங்களுக்கும் தெரியும்ல, அவன் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன்னா. அது வரைக்கும் பொறுமையாக இருந்த நம்ம பிரசாந்த் டென்ஷன் ஆகி உள்ளே வராரு. டேய் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே லாக் பண்ணிவிட்டு கண்ணை தூக்கி நெத்தி போட்டில் வச்சு மரியாதையை கேட்குறேன், உண்மையை சொல்லு, நீயும் மேனனும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணீங்கன்னா, அங்கிள் நீங்களாவது என்னை நம்புங்க அங்கிள், எல்லாத்தையும் பண்ணது அப்பா தானா. டேய் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியிலருந்தே உங்கள் அப்பனை எனக்கு தெரியும்டா, அவ என் ஃப்ரெண்டுடா, அவ எந்த அளவுக்கு எந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுப்பான்னு எனக்கு தெரியும்டா, என் பொண்ணை கொன்னது நீதாங்கிறத தெரியும், எதுக்கு பண்ணேங்கிறத மரியாதையாக சொல்லுனா. என்ன பேசிக்கிட்டே இருக்கன்னு டபக்குன்னு நம்மளுக்கு பிரசாந்தோட கண்ணையை பிடிங்கி டப்புன்னு பிரசாந்தையும் ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணால் அவங்க எல்லாரும் மிரண்டு போய் கதவை ஓப்பன் பண்ணால் லாக் ஓப்பன் ஆகலை. இங்கே நம்மளுக்கு காந்தி கையில் கன்னத்துக்கு போட்டுட்டு, என்னப்பா நீ சொன்ன மாதிரி இவனையும் முடிச்சிட்டேன் ஓகேவாப்பா அப்படின்னு கேட்டா, இவர் அவனை தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது, எப்பா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கப்பா, அம்மா ஏதாவது அவசரத்தில் இருக்க போதுப்பா, ஃபோனை அட்டன் பண்ணுப்பா கேஷுவலாக சொல்கிறாரு நம்ம ஜீவனு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணால் அங்கே வீடியோ காலில் வர்றது நம்ம மேனன். ஸ்னேகாவை அங்கே கடத்திட்டாங்க. டேய் மரியாதையா என் பையனை கூப்பிட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போயாவது நான் சொல்கிறத கேளுப்பா, உன் பொண்டாட்டி உனக்கு முக்கியம் இல்லையா, பாப்பா இங்கேருந்து கிளம்புவோம்னா இங்கே கதவை உடச்சிட்டு பிரபுதேவா வராரு. கன் பாயிண்டில் எல்லாத்தையும் கண்ணை காமிச்சிட்டு இங்கே நம்மளுக்கு ஜீவனை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. காரில் போகும்போதே, ஜீவன் நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, அவன் உன்னை என்ன சொல்லி பாய்சன் பண்ணி வச்சிருக்காங்கிறத கூட எனக்கு தெரிலடா, ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணலடா, தயவு செய்து புரிஞ்சுக்கடானா, நீ ட்ரெயினில் வச்சு எங்கள் குடும்பத்தையே கொன்னியே, டேய் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் மேனனோட குடும்பம் அந்த ட்ரெயினில் இருந்துச்சுன்னு தெரியாதடா, புரிஞ்சுக்கடான்னு சொல்லும்போது ஓங்கி ஒரே அடி நம்ம காந்தியை மயக்கம் போட்டு எந்திரிச்சு பார்த்தா அங்கே நம்ம மேனன் இருக்காரு. அங்கேயே தான் ஸ்னேகாவையும் கட்டி போட்டு வச்சுருந்தா. நம்ம மேனன் அங்கே வராரு. டேய் காந்தி, எத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம்ல, ஆனால் பார்த்தியா உன் பையனே எந்த அளவுக்கு உனக்கு எதிராக திரும்பி இருக்கானா, தயவு செய்து சொல்கிறேன் சொன்னா கேளுன்னா, இங்கே பாரு இவ்வளோ பேரையும் கொல்ல சொன்னதை நான் சொல்லி நினைக்கிறியா, உன் பையன்ட்ட உன்னை பழி வாங்கணுன்னு மட்டும்தான் சொன்னேன், இவ்வளவு பிளானும் போட்டது அவன். இது மட்டும் இல்லை, இன்னும் பெருசாக ஒன்று போட்டிருக்கான். என்னன்னு தெரியுமா, சேப்பாக்க ஸ்டேடியத்தில் இன்னைக்கு கரெக்டாக பாம்பு வெடிக்க போகுது, மொத்தமாக அங்கே இருக்க 2000 பேர் சாக போகிறாங்க, காதை நல்லா தீட்டி வச்சுக்க, அங்கே வெடிக்கிற சவுண்டு இங்கே கேட்கும்னு சொன்னால், டேய் ப்ளீஸ்டா மேனன் நான் கெஞ்சி கேட்குற, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுன்னா மேனன் காதில் வாங்காமல் போயிட்டே இருக்காரு. ஏய் வயிறு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கேனா. மோகனுக்கு என்னன்னே தெரியாமல் ஒரு செகண்ட் நின்றுட்டு திரும்பி பார்க்குறாரு. ஏண்டா நீ பாட்டுக்கு கதை சொல்லிட்டு போயிட்டே இருப்ப, கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினச்சியா, ஏன் இந்த சங்கிலியால் நீ என்னை கட்டி போட்டா எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா, பைத்தியக்காரா கிரிமினல், நீயே இவ்வளோ யோசிச்சா நான் எவ்வளவு யோசிப்பேன்ட்டு விசில் அடிக்கிறாரு. மொத்த டீமும் உள்ளே இறங்கி நம்மளுக்கு மேனனை லாக் பண்ணிட்டாங்க.
அதே சமயத்தில் இங்கே நம்மளுக்கு ஸ்டேடியமை காட்டுறாங்க. ஸ்டேடியமோட கண்ட்ரோல் ரூமில் நுழைஞ்ச நம்ம ஜீவன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அங்கே இருக்க நெட்வொர்க் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாரு. அங்கே இருக்க எல்லாரையும் ஷூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்டேடியமை அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. 10 ஓவர் முடிகிறதுக்குள்ளே நம்மளுக்கு பணம் வந்துருச்சுன்னா பணத்தை வாங்கிட்டு காந்தி எல்லாரையும் பாம்பு வச்சு கொண்டுட்டான் அப்படின்னு சொல்கிறோம். 10 ஓவருக்குள்ளே நம்மளுக்கு பணம் வரலைங்கிற கோபத்தில் காந்தி எல்லாரையும் கொண்டுட்டான். இது தாண்டா நம்ம கொடுக்க போகிற ரிப்போர்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க மொத்த இடத்துலையும் நம்மளுக்கு பாம்பு வெடிக்க போகுது. லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்துடுங்க. வெளியே போகும்போது ஆடியன்ஸாக நம்மளும் தப்பிச்சு வெளியே ஓடிடலாம் அப்படின்னா நம்மளுக்கு அதே வாக்கி டாக்கியில் இன்னொரு வாய்ஸ் கேட்குது. ஏன் சார் பாம்பும் வெடிக்கலை, மக்களும் சாகலை, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் யாரா நீனா அப்படியே நம்மளுக்கு ரைட் சைடு ட்ரேலேருந்து ஓப்பன் பண்ணி காட்டினா நம்ம காந்தி அங்கே மேலே கன் பாயிண்டில் வச்சுருக்காரு. டேய் எங்கள் அப்பாவை விட்டுரு, அப்பா ஒன்றும் இல்லைப்பா டேய் எந்த அப்பாட்டாடா பேசுகிற, தெளிவாக சொல்லிட்டு பேசுடா, ஏன்ட்டே இருந்தா இவன்ட்டா எங்கள் அப்பா மேலே கையை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு பின்னாடி இருக்க ஆட்கள்கிட்ட அப்படியே கையை கட்டுறாரு. அந்த சைடு போய் அவனை புடின்னு சொல்லிட்டு மட்டும். அதே மாதிரி அந்த ரூமுக்குள்ளே இவங்களுக்கு தெரியாமையே நம்மளுக்கு பிரேம்ஜி ஒளிஞ்சிருப்பாரு. அதை இந்த சைடில் இருந்து நம்ம காந்தி மட்டும் பார்த்துறாரு. நம்மளுக்கு மோகன் சொல்கிறாரு, சஞ்சய் நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்குள்ள காலம் இதுதான், அப்பாவை பற்றி கவலைப்படாத, இவங்க எல்லாரையும் நீ குன்று அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வேகமாக ஜீவன் சொல்கிறாரு, காந்தி நீ ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறியா, என்னால் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது, நோபடி கேன் ஸ்டாப் மீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே தேடுறாரு. டேய் பைத்தியக்காரா என்ன தேடுற, டெட்டனேட்டரையா, அதை உன் மாமையை அப்பதே எடுத்துகிட்டு ஓடிட்டான்டா, அங்கே கேமராவை பாருன்னு காமிச்சா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பிரேம்ஜி அந்த டெட்டனேட்டரை எடுத்துகிட்டு ஓடிட்டாரு. அந்த டெட்டனேட்டரை பிடுங்கிறதுக்காக நம்மளுக்கு ஜீவனை வேகமாக வெளியே ஓடுனா இங்கே நம்மளுக்கு காந்தியும் வெளியே வந்து பார்க்குறாரு. இவங்களோட ஆட்கள் ஃபுல்லாக வந்தால் டக்குன்னு அவங்கள எல்லாரையும் அடிச்சுட்டு நேராக இவரை ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்கிறது நம்ம சிவகார்த்திகேயனு. எஸ்கேவை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு செகண்ட் சந்தோஷமான நம்ம காந்தி சிரிச்சுட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே இவரை காப் போட்டு லாக் பண்ணால் ஃபேன்ஸ்ன்னு நினைக்கிறேன். தளபதி அன்னைக்கே சொன்னார், உனக்கு சின்ன பசங்க மட்டும் நம்ம பெரியவங்களையும் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மையாகி போயிடுச்சு போல அப்படின்னு இவர் வேகமாக பார்த்தேன்னா ஒன்றும் இல்லை ஆட்டோகிராஃப்லாம் வேணா செல்ஃபி எடுத்துக்கோங்க வாங்கினா டக்குன்னு இவர் கன் எடுத்து நீட்டுறாரு. சார் எதுக்கு சார் கன்னடா எடுக்கிறீங்க, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலானா சார், தயவு செய்து எஸ்கே சார் சொல்கிறத கேளுங்க, இந்த ஸ்டேடியமில் பாம்பு இருக்குது, இங்கே இருக்கிற 2000 பேரோட உயிர் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, அவங்க டீமோட ஹெட் இவன் தான், இந்த கன்னை நீங்கள் வச்சுக்கோங்க, இவனை நீங்கள் யார் வந்தாலும் சரி ஷூட் பண்ணிவிட்டு இவனை எப்படியாவது காப்பாற்றிடுங்க, ஆனால் ஷூட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு இவனை ஷூட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையை போகிறீங்க, இதை விடன்னு தெரியுது, இவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கினா அங்கே போய் நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் பிரேம்ஜியை காப்பாற்றினா டெட்டனேட்டர் எங்கடான்னு கேட்டால் உன்ட்ட உன் பொண்ணு கையில் வெளியே வந்து கொடுக்கல, நான் அந்த அவட்ட கொடுத்துட்டு இங்கே வில்லைங்களை பூரா டைவெர்ட் பண்ணிட்டேனேன்னு கேட்டால் என்னடா பைத்தியக்காரா இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இதை கேட்டுட்டு இருந்த நம்மளுக்கு சின்ன விஜயம் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் தங்கச்சியை தேடிட்டு விரட்டிட்டு ஓடுறாரு. அவங்க ஸ்டேடியமுக்கு மேலேயே ஏறி ஓடிட்டு இருந்தா மரியாதை சொல்கிறேன் அந்த டெட்டனேட்டரை கொடுத்துருன்னு சொல்லிட்டு சப்புன்னு அவர் தங்கச்சியவே அரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவர் பைக்கில் அங்கேருந்து ஸ்பீடாக ஸ்டேடியமுக்கு மேலேயே ஓட்டிட்டு வந்தால் டக்குன்னு பைக்கை விட்டுட்டு இவர் ஜம்ப் பண்ணிட்டாரு. அந்த பைக்கு நேராக போய் நம்ம ஜீவனை அடித்து தூக்குனா அவர் அப்படியே ஸ்டேடியம்லேருந்து கீழே விழுந்துறாரு. இவர் அவர் பொண்ணை கூப்பிட்டுட்டு வாமா இங்கேருந்து போகலான்னு அப்படியே கூட்டிகிட்டு போனால் அவர் மறுபடியும் ஜஸ்ட் மிஸ்ஸில் கம்பியை பிடிச்சிட்டு ஏறி வந்தால் 2 பேர்கிட்ட பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த டெட்டனேட்டர் அவங்ககிட்ட போய் விழுந்தா ஜஸ்ட் மிஸ்ஸில் இவரை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம காந்தி டெட்டனேட்டரை கையில் எடுத்தா விழுந்த கடந்த நம்ம ஜீவன் டக்குன்னு ஒரு ஸ்டெம்ப்பு மாதிரி ஒரு இரும்பு கம்பியை கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு அவர் தங்கச்சி கழுத்தில் வச்சிடறாரு. காந்தி நான் யோசிக்கவே மாட்டேன், இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன், மரியாதையாக சொல்கிறேன் அந்த டெட்டனேட்டரை கொடுத்துருன்னா. டேய் உன்னை அவ என்ன சொல்லி மாத்தினே எனக்கு புரியலடா, தயவு செய்து புரிஞ்சுக்கடா, நீ சின்ன வயசில் தங்கச்சி பாப்பா வேணும்னு சொல்லி அழுது பிறந்த அந்த தங்கச்சிடா, அது அவள் உன் மேலே உசுரே வச்சிருக்காடா, நீ எங்கள் எல்லாருக்குமே உசுருடா, புரிஞ்சுக்கடா ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கண்ணு கலங்கி அழுகிறாரு. அப்படியே ஒரு செகண்ட் தலையை குனிஞ்ச ஜீவன் பார்த்தீங்கன்னா, டேய் பூமரு யாரையாவேன் பூமர் மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கியா செஞ்சிட்டு இருக்கியா, பைத்தியக்காரனாடா நீ அப்படின்னு கேட்டா மாசான சீனு நம்ம தளபதி அவரோட பொண்ணை பார்த்து கேட்குறாரு, மா நீ யாரோட ஃபேனு, அப்பா எனக்கு புரியலப்பா நீ யாரோட ஃபேனுமா அப்படின்னு நம்மளுக்கு காந்தி கேட்டா அவங்க
பா நான் தலை ஃபேனுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓங்கி பின்னாடியே அவர் தலையை வச்சு அடிக்கிறாங்க. அடித்த செகண்டுக்கு டக்குன்னு அவங்க தங்கச்சி விலகி போய் விழுந்தா நம்மளுக்கு ஜீவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு செகண்டு கெஸ் பண்ணுறதுக்கு உள்ள நம்ம காந்தி கண்ணெடுத்து நெத்தி பொட்டிலேயே சுட்டு நம்மளுக்கு ஜீவனை காலி பண்ணிடுறாரு. நண்பா அப்படியே நம்மளுக்கு இந்த படத்தை செம்ம மாதம் முடிக்கிறாங்க. நண்பா ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன், தயவுசெய்து போச்சுக்காதீங்க, சாரி. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த டீமையை வச்சு காந்தி அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு நம்மளுக்கு மேனனை லாக் பண்ணி கொண்டு போனார் இல்லையா, அந்த இடத்துக்கு நடந்தது என்னன்னே தெரியாமல் நம்ம பிரபுதேவா உள்ளே வந்துட்டு மேனன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி வந்தா உள்ளேருந்து வெளியே வர்றது நம்ம பிரசாந்த். சுனில் நீ இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்டா, ஏண்டா மேனன் மட்டும்தான் செத்துட்டு உயிரோட வரணுமா, உன் நண்பை உயிரோட வரக்கூடாதானா, ஏண்டா ஸ்ரீநிதி உனக்கும் பொண்ணு மாதிரி தானடா, அவனை கொள்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சுன்னா என்னடா சொல்கிற, நான் என்னடா பண்ணேன்னு கேட்டால் காந்தி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாண்டான்னு காட்டுறாங்க. நம்மளுக்கு ஸ்ரீநிதி இறந்து போய் கொல்லி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா காந்தி சொல்லுவார், டேய் ஸ்ரீநிதி கழுத்து அறுபட்டு சாகலை, அவள் மூச்சு திணறி தான் செத்துருக்கா, அவளை கொன்னது நம்ம கல்யாணம் தாண்டா. ஏன்னா நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அங்கே ஃபோன் பண்ணி அப்துல் அபியும் 10 பேரை ரிலீஸ் பண்ணியிருந்தான், அங்கே மாட்டியிருக்கிறது அப்துல்லாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அவனுக்கு அந்த பேர் எப்படி தெரியும்னு யோசித்தேன். அதே மாதிரி நம்ம அங்கே தீம் பார்க்கு போன உடனே நேராக ஸ்ரீநிதி இருக்க லொக்கேஷனுக்கு அவன் தனியாக போய் ஸ்ரீநிதி அவன் போகிறப்போ உயிரோடு இருந்ததுனால அவனையும் எந்த உண்மையை சொல்ல விடாமல் கொண்டிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜீவனை தப்பிக்க வச்சு கூட்டிகிட்டு போனது. அவன் பையனை காந்தி பார்த்துக்குவான், என் பொண்ணை கொண்டவனை நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மாசா ஃபைட் பண்ணி நம்மளுக்கு பிரபுதேவாவையும் நம்ம பிரசாந்த் போட்டு தள்ளிட்டாரு. நண்பா நம்மளுக்கு அங்கே சின்ன விஜயை போட்டு தள்ளினதோட படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சுருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு பயங்கரமான லீடும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காந்தியோட டிஎன்ஏவை எடுத்து இங்கே க்ளோனாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த க்ளோனில் ஒரு க்ளோன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ மகனாக இறந்து போன நம்ம சஞ்சய் என்ற ஜீவன். இதே மாதிரி நிறையா க்ளோன்ஸே அங்கே உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ என்னன்னு சொல்லி பாருங்கள். தலைவா வேறு லெவலில் நம்மளுக்கு போஸ்ட் கிரெடிட்டில் முடிச்சிருக்காங்க. நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பட்டூஸ்.